அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ரெட்பிக்ஸோடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் மக்களே. இன்றைக்கி சமூக வலைதளத்தில் அங்கே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிட்ட ஏதோ ஒரு பெண் அழுதுகிட்டே பேசுகிற மாதிரியான ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. ரைட், இப்போ இந்த ஆடியோ நம்ம கேட்டோம். இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகங்கள் என்னென்ன, அண்ட் இந்த ஆடியோ எதை முக்கியமாக உணர்த்துது, அண்ட் இப்போ இந்த ஆடியோ மிகப்பெரிய ப்ரூஃபாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோமேயானால் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரெட்பிக்ஸுடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள்கிட்ட ஒரு பெண் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாக இருக்குது மக்களே. சரி, இப்போது நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு நார்மல் விஷயங்கள் தான் நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க புரியும். ஒரு பெண் அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாலோ, இல்லை அழுதுகிட்டே ஏதாவது வீடியோ பேசினாலோ, அழுதுகிட்டே ஆடியோ பேசினாலோ, இல்லை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியானாலோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ் போகக்கூடாது. நம்ம எப்போவுமே சொல்கிற விஷயங்கள் எங்கேயும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னென்னால் இந்த ஒரு ஆடியோவை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்க்கணும் மக்களே. இப்போ இந்த ஆடியோவை நம்ம ஜென்ரலைஸ்டாக பார்க்கலாம். அந்த ஆடியோவில் அந்த பெண் சொல்கிறாங்க, அந்த பெண் யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தால் ஜேன் அப்படிங்கிற ஃபெலிக்ஸோடைய மனைவிட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த ஆடியோ இருக்குது. இட் கேன் பி என் வாட்ஸ்அப் ஆடியோ மேபி. ஆனால் ஒரு 2-3 விஷயம் பார்க்கணும். அந்த பெண் சொல்கிறாங்க, ஆன்லைனில் பார்த்து பழகி அதன் மூலயமா பணம் வாங்கியிருக்காரு ஃபெலிக்ஸ். அந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதை கேட்டு பார்க்குறாங்க, கொடுக்க முடியலன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட், அந்த பெண் பெண் சொல்கிற மாதிரி தான் பார்க்குற நேரத்தில் பார்த்துட்ருக்கோம். அந்த பெண் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. அந்த கஷ்டமான சூழ்நிலை கேட்குறப்போ அந்த பணத்தை கொடுன்றப்ப கொடுக்காமல் இருக்காரு, கொடுக்க முடியாமல் இருக்குது. அந்த பெண்ணும் சொல்கிறாங்க, அதை முக்கியமான வார்த்தை, பெண் சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுக்கா, உங்களுக்கும் இமீடியட்டாக அந்த அமௌண்ட்டை திரட்டுறது கஷ்டம், ஒரு 5 lakhs திரட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், உங்களுக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்தை நான் கேட்டேன். ஆனால் அது கேட்டது கொடுக்கலான்னு பரவாயில்ல, அவர் இந்த மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டை மேலே முன் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அந்த பெண் பேசியிருக்காங்க. அந்த பணமே வேண்டாம், அந்த பணம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி அந்த பெண் விரக்தியில் பேசியிருக்காங்க. சரி மக்களே, இப்போ இந்த ஒரு ஆடியோவிலேருந்து நாம் முழுக்க இந்த ஆடியோ ஃபஸ்ட் எப்போ பேசப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆடியோ ரீசெண்டாக பேசப்பட்ட ஆடியோவாக நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் மக்களே, நாம் அந்த ரெட்பிக்ஸோடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்த சமயத்தில் இட் வாஸ் அ வெரி நார்மல் ஆஃபீஸ். அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அது கிடையாது. நுங்கம்பாக்கத்தில் ப்ரீவியஸாக போட்டிருந்த ஆஃபீஸ், அதுக்கு இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அந்த ஆஃபீஸ். அது ரொம்ப நார்மல் ஆஃபீஸு, குடோன் மாதிரி தான் இருக்கும் அந்த ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு உட்காந்து பேசுகிற இடம் மட்டும் ஒரு மாதிரி ஸ்டேஜ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, சுற்றி அதோடய எடிட்டிங் டேபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகுது, இப்போ இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சுற்றி மற்றவங்க பேக்கில் நமக்கு தெரியும், எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த ஆஃபீஸில் இருக்காது. இன்டர்வியூ போயிட்டுருக்க எல்லாருக்கும் அமைதியாக இன்டர்வியூ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னால் இடம் பத்தாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஆஃபீஸ் தான் அந்த ஆஃபீஸ். பட் இந்த பெண் சொல்கிறாங்க, உங்களுக்கும் 5 லட்ச ரூபா புரட்டுறது கஷ்டம் எனக்கு தெரியும்க்கா அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்பொழுது ஃபெலிக்ஸின் சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்போது இந்த ஆடியோ எப்போ பேசப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியல மக்களே. ஆனால் இந்த ஆடியோ பேசப்பட்ட சமயத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தை பார்க்கணும், நீங்களும் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுன்றாங்க. அப்போது ஃபெலிக்ஸ் மனைவியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு ஆடியோ இன்றைக்கு ஃபெலிக்ஸுக்கு 5 lakhs போட்டுன்றது பெரிய விஷயமாக இல்லை. ஏன்னா மக்களே, சொந்தமாக ஆஃபீஸ் போட்டிருக்காரு, புதுசாக கார் எடுத்திருக்காரு, ஆடியோ ஒரு கார் இருக்குது, ஆடி 2 கார் இருக்குதுன்னு ஒரு தகவல், அசன்ட் ஒன்று இருக்குன்ற ஒரு தகவல், இன்னொரு கார் இருக்குன்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த விஷயம் இப்போ நடந்த விஷயமாக நமக்கு படவில்லை. ஒரு பாயிண்ட் கிளியராக இருக்குங்க. ஆனால் இப்போ நடக்கலைனால் வித்தின் தி ஷார்ட் டைமில் 6 ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஓன் பண்ணுறதுக்கு பணம் எங்கேருந்து வருகிறது, எங்கேருந்து வந்துச்சு? ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும். இப்போ ரொம்ப தெளிவாகிடுச்சு. ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் ஒரு ஹியூஜ் பணம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க, எங்கேருந்து அந்த பணம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி ஓன் ஆஃபீஸ் போட்டிங்க, எப்படி நீங்கள் அவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. ஸோ இது கிளியர் ஆகிடுச்சு மக்களே. இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஷார்ட் டேர்மில் ஏர்ன் பண்ணுறக்கான்றது ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும் இந்த இடத்துல இருந்து. ரைட், இப்போ இந்த ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சிங்களா? அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போது ஆன்லைனில்
பார்த்து ஆன்லைனில் வந்து ஃபிலிக்ஸ் தான் பழகியிருக்காரு அந்த பெண் சொல்கிறாங்க. நம்ம அதை வச்சு மட்டும் நம்ம கேள்வி எழுப்பலாம். ஆன்லைனில் பார்த்து பழகியிருக்காங்க, ஆன்லைனில் பார்த்து பேசியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கிட்ட தப்பாக பழகின மாதிரியோ பேசின மாதிரியோ அந்த பெண் அங்கே பெருசாக பேசலை. ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டை எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பணத்து ரீதியாக சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது கல்யாணமான பொண்ணாக பார்த்து ஏமாற்ற சொல்லுங்கக்கா, என்னமா அனாதனாகிட்ட வேணான்னு சொல்லுங்கக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் திருமணமான பெண்ணாக சொல்கிறாங்க, ஏன் அனாதாயின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதான். ஆனால் இந்த மாதிரியான இன்டர்னல் விஷயங்களை நாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது கேன் பி ஹிஸ் ஓன் பர்சனல். அந்த பெண் பேசினதோ இல்லை அந்த ஃபிலிக்ஸோட மனைவி ஃபிலிக்ஸுக்கு இது பர்சனல் விஷயமாக இருக்கக்கூடும். அதை பற்றி டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கணும். இந்த ஆடியோ முன்னாடி பேசப்பட்டிருக்கு, அதற்கு பிறகு இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த பெண்ணுக்கு தெரில. அதே மாதிரி இது எந்த சூழ்நிலை வாங்கப்பட்ட பணம், எப்போ வாங்கப்பட்ட பணம், என்றைக்கு வாங்கப்பட்ட பணம், அப்போ ஏன் இந்த பொண்ணு சண்டை வந்துச்சு, இந்த சண்டை வந்து ஆடியோ பேசினதுக்கப்புறம் ஜெயின் அவர்கள் பேசினாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, ஜெயின் போய் சமாதானப்படுத்தினாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து டச்சில் இருக்கா ஜெயின் கூட, இல்லை அதுவும் இல்லைனாலும் அந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சா, இது எதுவுமே நமக்கு தெரியாது மக்களே. இந்த தவறை அடிக்கடி பண்ணக்கூடியவர் தான் ஃபிலிக்ஸ். என்ன தவறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தரப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பேசக்கூடியவர். நாம் என்ன சொல்கிறோம், அப்படி பேசாதீங்க, ரெண்டு தரப்பையும் நீங்கள் கேட்டு பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்பொழுது இந்த தரப்பு ஃபிலிக்ஸ் தரப்போ அவங்க மனைவிக்கிட்டேயோ அவர்கிட்டயோ கேட்டால் மட்டும்தான் இதுக்கான மொத்த சினாரியோ நமக்கு தெரிய வரும். இந்த மொத்த சினாரியோ தெரிய வந்தால்தான் இதில் யார் மேலே தப்பு இருக்கக்கூடும் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபிகேஷன் வர முடியும் மக்களே. ஸோ இப்போதைக்கு இந்த ஆடியோ மட்டும் வச்சு we cannot come to any conclusions, யார் மேலே தப்பு எடுத்துன்னு பேச முடியாது. இப்போ இந்த பெண்ணை ஒரு ஆடியோ பேசுகிற சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்ணாக பார்த்து ஏமாற்ற சொல்லுங்கள் இந்த பொண்ணு பேசுகிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இது இவங்களுடைய ஏதாவது இன்டர்னல் பர்சனல் மேட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் மூணாவது ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆகுது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும்க்கா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா பிரதிபலிக்கப்பட்ட ஃபிலிக்ஸு திடுதுப்புன்னு இவ்வளவு பணக்காரராக சீக்கிரமாக ஆனார்னால் என்ன காரணம், எப்படி ஆனார், இப்போ யார் கொடுத்த பணம்? ஏன்னால் ரெட்பிக்ஸ்லேருந்து அவ்வளோ வருமானம் வந்த மாதிரி நமக்கு தெரியல. அப்போ யார் அவ்வளோ பணத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இங்கே முன்னெழுந்து வந்துருச்சு. ரொம்ப இது ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்துச்சு மக்களே. ஸோ வித் எவிடன்ஸ் இட் இஸ் ப்ரூவன். ஷார்ட் டேர்மில் ஹீ பாட் ஹியூஜ் மணி ஃப்ரம் வேர், ஃப்ரம் ஹூம், ஃபார் வாட். ஸோ இதனை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஃபிலிக்ஸுக்கும் இருக்கிறது. இது ரெட்பிக்ஸோடைய ஜெனரல் மேனேஜரான அவங்க மனைவிக்கும் இருக்கிறதுன்னு தெளிவாக தெரியுது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.